ஒரு டிக்கெட் 42 ரூபா, 42 பவுண்ட்ஸ். ஸோ அந்த 42 பவுண்ட்ஸை கொடுத்து நாங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்காக எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் லைனில். இதாங்க ஜூப்ளி பிரிட்ஜ் 2003 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தாலே இது வடிவாக தெரியும், அழகாக தெரியும் பாருங்க. பிரிட்டன், அதாவது இது உலக போரில் பிரிட்டனுக்காக போரிட்ட போர் வீரர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறதாகத்தான், அவங்களுக்குரிய ஒரு கௌரவிப்பு கொடுக்கறதாகத்தான் அவங்களோட நேம்ஸ், இதில் பங்கு கொண்டு இறந்தவங்களோட பரம்பரை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். எங்களோட யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக நாங்கள் கோயில் சார்ந்த வீடியோக்களை பதிவு செய்து வரோம். நீங்களும் பார்க்குறீங்க, தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ இந்த காணொளி என்னன்னு சொன்னால், எங்களோட நண்பர் கவிதாஸ் அவர்கள் லண்டனில் இருக்கார். அங்கேருந்து அங்கே இருக்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் லண்டன் ஐ என்று சொல்கிற ஒரு இடத்தை எங்களுக்கு பதிவு செஞ்சு அனுப்பியிருந்தார். அதைத்தான் நாங்கள் இந்த காணொளி மூலம் உங்களுக்கு காட்ட போகிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக கோயில் வீடியோக்களை போட்டு வரோம். நீங்கள் அதிகமான நாட்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய சப்போர்ட்டை தாரீங்க, அனைவருக்கும் நன்றி. எங்களுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த டைம் கோயில் சீசன் கொஞ்சம் குறைய, அதால் உங்களுக்கு நாங்கள் வேறொரு வீடியோ தாரோம். தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் அல்லது அம்பாறை மாவட்டத்தில் எங்களால் போக முடிஞ்ச ஆலயங்களுக்கு போய் அங்கே நடக்கிற பூசை முறைகளை நாங்கள் உங்களுக்காக தொடர்ச்சியாக தருவோம். நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை தாங்க, எங்களோட பயணிங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட நீங்கள் தொடர்ச்சியாக பயணித்தால் எங்களோட நாங்கள் போகிற அனைத்து வீடியோக்களையும் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் அதிகமான சப்போர்ட்டையும் தாரீங்க, அனைத்துக்கும் நன்றிகள். இப்போ நம்ம இந்த காணொலியை பார்க்க போகிறோம். இந்த காணொலியையும் தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ்களையும் அதில் போடுங்க. சரி, நம்ம காணொலியை பார்ப்போம். இப்போ பாருங்க, ஒயிட் ஹால் கார்டன், அது ஒரு ஓல்டு பிக்சர், பட் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, நாங்கள் பிக் பேன் லண்டன் எல்லாம் பார்த்துட்டு இதில் ஹாயா வேறு மாதிரி படுக்கலாம். இதான் ஸ்பாட் பாருங்க, எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அவ்வளோ காசு கொடுத்து ஒரு டிக்கெட் 42 ரூபா, 42 பவுண்ட்ஸ். ஸோ அந்த 42 பவுண்ட்ஸை கொடுத்து நாங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்காக எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்க லைனில். கொஞ்சம் விலை கம்மி ஆயிடுச்சு. பாருங்க, லண்டன் ஐக்கு முன்னுக்கு இந்த பில்டிங் எத்தனை ஆமாண்ட கட்டிருக்காங்க. இது பிக் பில்டிங். இந்த பஸ்ல போறனால எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்கும். இது பாருங்க,
திங்ஸ் எல்லாம் இருக்கு, வாங்கலாம். இதை தாங்க சொல்லுவாங்க கண்ட்ரி கோல்னு சொல்லி. இந்த கண்ட்ரி கோல் வந்து யூகேயில் இருக்கிற முக்கியமான ஒரு இடம். இந்த கண்ட்ரி கோலுக்கு பக்கத்தில் தான் இருக்கு இந்த லண்டன் ஐ. பியூட்டிஃபுல் பிளேஸ் இட் இஸ். ரொம்ப விஷயமான சிட்டி. லண்டன் நாய்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. பிசி நாங்கள் போர்டிங் போகலாம். நிறைய எக்ஸ்பென்சிவான போர்டிங் இருக்கு. அது மாதிரி பாருங்க, நாங்கள் அந்த ராட்டினத்தில் சுற்றலாம். இதுக்காக தான் இங்கே வாடுறது. நாங்கள் இருக்கிறது இப்போ லண்டன் நாய்க்கு முன்னுக்கு இருக்கிற கடையில் பாருங்க. கடையில் எப்படியான சாமான்லாம் இருக்காது. இவங்கெல்லாம் ஸ்ரீலங்காவில் வந்து லண்டன் நாயை பார்க்க வந்திருக்காங்க, ஸ்ரீலங்கா பீப்புள். ஆனால் இதில் விலையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு தலை சுத்தும். பாருங்க, லண்டன் நாய்க்கு முன்னுக்கு இந்த பில்டிங் எத்தனை அமௌண்ட் கட்டிருக்காங்க. இது பிக் பில்டிங். இந்த பஸ்ஸில் போகிறனால எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்கும். பிரிட்டன், அதாவது இது உலக போரில் பிரிட்டனுக்காக போரிட்ட போர் வீரர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறதாகத்தான், அவங்களுக்குரிய ஒரு கௌரவிப்பு கொடுக்கறதாகத்தான் அவங்களோட நேம்ஸ் இதில் பங்கு கொண்டு இறந்தவங்களோட பரம்பரை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. இது இங்கே மட்டும் இல்லை, ரொம்ப பெருசு இந்த பக்கம் இருக்கு. இதான் பைக் சீட்டு இங்கே இருக்கான